ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சூப்பர் கியூப் அனிமையோட 12th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஏன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கே பயங்கர குளிராக இருந்தது, அப்படி குளிராக இல்லைன்னா அவ்வளோதான், இங்கேயே தூங்கிட்டு இருப்பேன் போல. லீ, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அந்த லீயோட ப்ரெசன்ஸை நம்ம ஹீரோவால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்காது. அதை பற்றி அவன் கியூபு கிட்ட கேட்குறான். எதுனால அப்படியாச்சு? இதுவும் மாஸ்டர், உங்களை கம்பேர் பண்ணா அவன் பல மடங்கு ரொம்ப பலசாலியாக எனக்கு தெரியறான். அதுக்கும் மேலே அவன் உங்களை மாதிரி தான் பவரை மறைக்கிறான். இப்போதைக்கு அப்ராட்ல அசாசினேஷன் மிஷினில் நான் இருக்க வேண்டியது, ஆனால் அந்த இன்டெல் ஆச்சு உனக்கு கிடைச்சது. இங்க வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ருத்ராவோட இன்டெல் 1 மாசத்துக்கு முன்னாடி திருடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. சரி, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதை நான் பாக்குறதுக்கு வந்தேன். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மீனை பிடிப்பேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இங்க பார்த்தா இந்த சின்ன மீன் தான் இருக்கு. அங்க அப்படியே அவன் கிட்ட வரான். அவனோட பவர் ஏறிக்கினே போகுது மாஸ்டர், என்னன்னு தெரியல அப்படின்னு கியூப் சொல்லுது. நான் உங்களால என்னோட ஆளுங்களையும் இழந்தேன். போனா நாங்க கொண்ட அந்த ஆளுங்க அவங்க உங்களோட ஆளுங்க தானா? அதனால்தான் நான் புது ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, என் கூட ஒர்க் பண்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீ ஹீரோ பிடிக்கிறானா? அங்க அவன் தாக்குறான். அப்புறம் தான் அவனோட கையை காட்டுறாங்க. வித்தியாசமா வெப்பனா மாறுது. அதே வேகத்தோட ஹீரோவை பயங்கரமா தாக்குறானா. இப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரியுது லீக்கு அயன் ஃபிஸ்ட்னு ஒரு பேரு, பட்ட பேர் இருக்கு. வேற ஒரு நிக் நேம் அப்படின்னு தான் அவ யோசிச்சா. ஆனா இப்பதான் தெரியுது இது ஒன்னும் நிக் நேம் இல்ல, எல்லாமே உண்மைதானே. அதே மாதிரி அங்க ஹீரோவை தாக்குறான். ஹீரோவை பார்க்க விடுறானா. வரும்போதே அவன் சொல்றான், உங்களை மாதிரி ஆளுங்களை கொல்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலே ஒரு எத்துறான். இது நீ எனக்கு குத்தல, அந்த கேக்குக்கு பதிலா நான் உனக்கு குத்திருக்கேன் அப்படின்ட்டு லீ தாக்க வரனா. அங்க மறைஞ்சு போய் பின்னாடி தாக்குறான். உண்மையை சொன்னா நான் உங்க 2 பேரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சாதான் இவனை ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். அவங்க கியூப் கிட்ட இவனுக்கு ஒரு புது ஸ்கில் வச்சிருக்கும், டிவைன் பெஸ்டோல்னு. அதை அவன் பயன்படுத்த சொல்றான். அது என்ன ஸ்கில்னா, ஜெம்மோட எனர்ஜியை ஏதாச்சும் ஒரு பொருளுக்குள்ள நம்மளால செலுத்த முடியுமா? மாஸ்டர், நான் அதே மாதிரி பண்றேன். 25% நான் இதுல செலுத்துறேன். அதனால உங்களோட மத்த ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இதோட எக்ஸ்ப்ளோஷன் அது 60% அதிகமா இருக்கும். அங்க அதுக்குள்ள லீ பயங்கரமா தாக்கிறான். அங்க லீ தாக்க போறால, ஜஸ்ட் மிஸ்ல திரும்பவும் காப்பாத்துறான். ஒண்ணுகிட்டயும் அவன் சொல்றான், நீ இங்கில இருந்து தப்பிக்கிறதுக்கு பாரு, எப்படியாச்சும் உனக்கு உதவி பண்ண ட்ரை பண்றேன். இதனால சேரெல்லாம் தூக்கி அடிக்கிறான். என்னப்பா இது, என்ன குழந்தைத்தனமான விளையாட்டா இருக்கு? நல்ல பழையபடி டெலிபோர்ட் ஆக முடியலையோ? அப்போனா அந்த ஃபார்பிடன் அந்த டெக்னிக் அதை உன்னால ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியுமா? திரும்பவும் ஏதோ தூக்கி அடிச்சுட்டு இவங்க ஓட பாக்குறாங்களா. பின்னாடியே அவன் தொத்தின்னு வரான். அதுக்குள்ளேயே தாக்குறான். அந்த பொண்ணு தாக்க வரா. இந்த அளவுக்கு கழுத்தை பிடித்து தூக்கி சைடா அடிச்சிடறான். ஏய், இன்னமும் நம்மளோட சண்டை இன்னும் முடியல, உனக்கு சாகுறதுக்கு அவ்வளோ ஆர்வமா? சரி, உன்னை நான் இங்கேயே கொண்டுறேன். ஆமா, இன்னுமா நீ மர்ச் பண்ணவே இல்லை? அங்க இன்னமும் அதுக்கு டைம் ஆகுமா? அதே மாதிரி மாஸ்டர், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்களோட உடம்புல ஏகப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கு, ரத்தமும் நிறைய போயிருக்கு. அதனால இப்பயே நீங்க ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். ஆனா அவன் கேட்கவே இல்லை. அப்படி அவன் கழுத்தை போச்சு நசுக்க ஆரம்பிக்கிறானா. அங்க வெட்டலான்னு அவன் வரான். சொல்லு, இந்த மாதிரி உன்னோட உடம்புல நான் எதை வெட்ட ஃபர்ஸ்ட்? அவனுக்கு மயக்கமாவது ஒரு மாதிரி அவன் மயங்கி போற நிலைக்கு போறான். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க அதெல்லாம் எனக்கு தெரியல. மணிக்காகயா இல்ல ஒரு பொண்ணுக்காகயா? ஒரு ஹீரோவா மாறணும் அந்த டைட்டிலுக்காகயா? யாரா இருந்தாலும் உன்ன மாதிரி ஒன்னும் ஷெல்ஃபிஷா இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி மயங்கி போக ஆரம்பிக்கிறான். திடீர்னு அந்த பொண்ணு முன்னாடியே குத்தி விட்டுறா. இப்பதான் நம்ம ஹீரோவால மூச்சே விட முடியுது. ஆனா அப்புறம் தான் சிஸ்டமே ஒரு குண்டத்துக்கு போகுது. இன்னமும் அவனுக்கு எதுவுமே அங்க ஆகலையா. லீ இன்னமும் நல்லா தான் இருக்கான். அவனோட உடல்நிலை அது நார்மலா தான் இருக்கான். அதனால அவன் கத்துறான், சீக்கிரம் மூமு, நீ அங்கல இருந்து போகணும். ஜஸ்ட் மிஸ்ல மூமு அங்க தப்பிக்கிறா. நான் அவன் தாக்குதல்ல அவ சைடா போய் விழுறா. ஏய், நான் உன்னை என்ன பண்றது? நான் ஹன் பண்ணதுக்காக நான் உன்னையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன். வெட்டலான்னு அவன் போறான். இந்த சைடு ஹீரோ அங்க மர்ஜிங் ப்ராசஸ் பண்ணிருப்பான்ல, அது அங்க நிறைவேது. அவ்வளவுதான், இந்த வாட்டி அவனை விடவே கூடாது. ஆனா அதுக்குள்ள சிஸ்டம் இன்னொரு குண்டத்துக்கு போகுது. என்னன்னா, இப்போ அவன் மர்ச் பண்ணல, இது ஃபெயில் ஆயிடுச்சான். 30 செகண்ட்ல அது வெடிக்க போதான். அதனால மாஸ்டர் அந்த வெப்பனை தூக்கி போட்டு தள்ளி போயிடுங்க. நீ என்ன சொல்லிருக்க? அதாவது எனக்கு புரியல. கிட்டத்தட்ட 20 செகண்ட் தான் இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்றது? அங்க மூமு வேற அவன் குள்ள போகிறான். அங்க குள்ளலாம் போவானா? வேற வழியே இல்லாம இந்த குணாய அவன் கையிலேயே குத்தி விட்டுறான். அங்க ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான் அவன். அதனால எங்கேயோ போய் விழுறான் நம்ம ஆளு. இதுதான் உன்னோட வெப்பனா அப்படின்னு அவன் சின்ன விஷயமா அதை பாக்குறான். அங்க அவனுக்கு தெரியல அதுதான் அவனுக்கு வினையா அமைய போகுதுன்னு. இடமே பயங்கரமா வெடிக்குது. அப்படியே ஃப்ரீஸ்
ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம மூமோக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் ஆச்சுன்னு. ஆனா அந்த ஃப்ரீஸ் ஆன நிலையிலையும் அங்க கியூப் வந்து சொல்லுது எனிமியோட பவர் இன்க்ரீஸ் ஆயினே இருக்கு. அங்க 540 580ன்னு இன்க்ரீஸ் ஆயினே இருக்க இந்த உறைஞ்சு போன நிலையில இருக்க அந்த இடம் அது வந்து உடைய ஆரம்பிக்குது. உள்ள இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குதா. இதனால வேற வழி இல்லாம இவங்க ஓடி போறாங்க. அங்க ஒரு வழி இருக்கு. மூமோ நீங்கள இருந்து தப்பிச்சாகணும். நல்லா வர முடியாது, நீ ஓடி தான் தப்பிக்கணும். இல்ல நீயும் வரணும். இல்ல சொன்னா கேளு, என்னால முடியாது, நீ ஓடி தான் தப்பிக்கணும். அப்படியே அங்க பயங்கரமா தள்ளி விட்டுறான். இந்த சைடு அவனும் செம்ம வேகமா வந்து தாக்குறானா. ஆனா அங்க நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் நம்ம லீயே சொல்றான், ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சிட்டாங்க. எப்படி தப்பிச்சாங்க எனக்கு புரியல. அதுக்கும் மேல என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் இவங்களுக்காக வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி அவங்க 2 பேரும் கிடைக்கட்டும், கண்டிப்பா நான் கொல்லாம விட மாட்டேன். இந்த சைடு நம்ம மூமோ தனியா போயின்னு இருக்கா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ கியூபோட டைமென்ஷன்ல இருக்கான். நான் இன்னமும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் மூமோ, அதனால நீ போயினேரு. அப்புறம் அந்த பேன் குயிக்ல இருந்து அவன் வந்துடுறான். அங்க வந்தக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் அவன் யோசிக்கிறான். அந்த விஷயம் இதெல்லாம் அவனுக்கு கனவு மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படியும் அந்த இடத்துல இருந்தும் அந்த மாஸ்டருங்க கிட்ட இருந்தும் அவன் தப்பிச்சிட்டான். அதே மாதிரி யா குன்னு இந்த லூ இவங்க 3 பேரோட விஷயத்துல இன்னமும் அவன் ப்ரோக்ரஸ் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மூமோ அந்த பொண்ணு வந்து அவளோட இடத்துக்கு கொண்டு போயிட்டா. ஆமா, எதுக்கு என்ன இங்க கொண்டு வந்த? இது வந்து ஒரு ஏசிடி சென்டரா. இங்க சூப்பர் ஹியூமனுக்கான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டே இருக்கு. இங்க ஒரு மெம்பரா நம்ம ஹீரோவா அவ தேர்ந்தெடுத்திருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிடுறான். நான் வந்து சில பல முக்கியமான விஷயங்களை இன்னமும் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு புரியுது அந்த குன்னை பத்தி தானே. நீ யாருன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஆளை பார்த்திருப்போம்ல, அவ கூட தூக்கின்னு போனானே, அவன் தான் குன்னு. அதுக்கும் மேல அவன் தான் 43வது MVP-யா இருந்திருக்கான். நம்ம குன்னு அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. இது வரைக்கும் ஒளிஞ்சுன்னு இருக்கான். ஆனா உன்னால அவனை தனியாலாம் ஒன்னும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீ வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்குனா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். குன்னை பத்தியும் ஷாயாவை பத்தி இன்னமும் நிறைய தெரியும். அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு நான் டெம்பரவரியா நான் ஒத்துக்கிறேன், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படின்னு சொல்ல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். வெயிட் பண்ணக்குன், நானே உன்னை தேடி வரேன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த சீசன் 1 முடியுது. இதுக்கு சீசன் 2 இருக்கா இல்ல வருமா அது வந்து இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. அதனால வந்தா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு சீசன் 2 வேணுமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மான்வா இருக்கு, அதே டைம்ல அனிமேவும் இருக்கு. என்ன கொஞ்சம் காமிக் டைப்ல இருக்கும் அனிமே. வேணும்னா நம்ம வேற ஒரு சேனல்ல பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன் தான் அது. தட்டா ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்தா கண்டிப்பா நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ வேணும்னா சொல்லுங்க. அனிமே டைப்ல இருக்க இதே அனிமேவை நம்ம அங்க பார்க்கலாம். அதாவது சீசன் 2 தான், அதோட கண்டினியூஷன் தான். இன்னமும் ரிலீஸ் ஆகல, இன்னமும் சீசன் 2 வரல. இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ஒரு 100 கமெண்ட் வந்தா நம்ம கண்டிப்பா அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7-8 எபிசோடு இருக்கும், நம்ம அதை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ மறக்காம கீழே கமெண்ட்டை பண்றேங்க. அதே மாதிரி லைக்கையும் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.